முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று வைகாசி மாதம் விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 19ஆம் நாள், கிழமை திங்கட்கிழமை. உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ. அஸ்வினி, தொழில் சார்ந்த லட்சியங்கள் எளிதில் நிறைவேற்றி பேரும் புகழும் பெறுவீர்கள். பரணி, குடும்பத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும், பயணங்கள் ஏற்படும். கார்த்திகை, ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை உயரும், அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ரோஹிணி, உங்களுடைய முயற்சிகள், போட்டிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று புகழை சேர்க்கும். மிருகசீரிஷம், குடும்பத்தில் உஷ்ணமான பேச்சுக்களை, ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்க்கவும், ஏனெனில் அதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். திருவாதிரை, தொழிலில் பயணங்கள், தொழில்சார் பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். புனர்பூசம், எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து இன்று பொருள் ஈட்டுவதற்கு உங்களுடைய திட்டங்கள், சிந்தனைகள் எல்லாம் செயல்படும். பூசம், நண்பர்கள் உதவியால், அதிகாரிகள் ஆதரவால் இன்று எல்லாவற்றையும் சமாளித்து இன்றைய நாளை கடந்து போவீர்கள். ஆயில்யம், தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் பணிச்சுமையை கூட்டினாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு. அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். மகம், இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படும், அதனால் பணிச்சுமைகள் கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நீங்கள் வெற்றிகரமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பூரம், இன்று உங்களுக்கு பணிச்சுமை கூடும். அது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், சில மாற்றங்கள் தான் அதனுடைய விளைவுகளாகத்தான் பணிச்சுமை கூடும். அதனால் வீண் விமர்சனங்கள் எழும். ஆகவே புதிய முயற்சிகளை தவிர்த்து ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்வது நல்லது. உத்திரம், தொழிற்சார் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகளாக மாறி உங்களுக்கு நல்ல பேரும் புகழையும் உண்டாக்கி தரும். அஸ்தம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கும். சித்திரை, நீங்கள் விரும்பியது போல வாகன மாற்றங்கள் செய்வதற்கு உகந்த காலமாகும். சுவாதி, உங்களுடைய திட்டங்கள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கும். விசாகம், உங்களுடைய திட்டங்களுக்கு சில தடைகளும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக சமாளித்து இன்றைய நாளை கடந்து கொள்வீர்கள். அனுஷம், உங்கள் முயற்சியால் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள். கேட்டை, நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்விப்பீர்கள். மூலம், உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும், உங்களுடைய செல்வாக்கு உயரும். போராடம், குடும்பத்தில் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய் வழி ஆதரவு பெருகும். உத்திராடம், உங்களுடைய பேச்சினால் தொழில் செய்யும் இடத்தில் எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள் வந்து சேரும். பேச்சில் நிவாரண தேவை. திருவோணம், வாழ்க்கை துணையை அனுசரித்து போகவும் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அவிட்டம், சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். சதயம், மாற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீங்கள் பேச்சினால் என்ற எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புரட்டாதி, உங்களுடைய திட்டங்கள் பணிச்சுமையை குறைக்கும். அதே நேரத்தில்
சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உத்திரட்டாதி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வருமானத்தை லாபத்தையும் அதிகரிக்கும் நாள். ரேவதி குடும்பத்தில் உங்களுடைய கனிவான பேச்சினால் எல்லாவற்றையும் சமாளித்து எல்லோருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி மகிழ்ச்சியாக இந்த நாளை கடந்து போவீர்கள். இந்த நாளை இனிதாய் அமைவதற்கும் எல்லா நாளும் இனிதாய் அமைவதற்கும் உங்கள் எல்லாவருக்கும் என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.